ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளநீர் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இதை ஃபஸ்ட்டு இளநீ நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். கட் பண்ணி தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இளநியில் உள்ள அந்த வழுக்க தேங்காய் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வழுக்க தேங்காவையும் அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சமாக நான் போட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் நான் ஊற்றினேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் நான் இது நன்னாரி சர்பத் ஊற்றுறேன். நன்னாரி ஊற்றினோன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இளநீர் சர்பத்தோட அந்த ரியல் டேஸ்ட்டே நமக்கு கிடைக்கும். ஸோ நன்னாரி 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இளநீர் இருக்குல்ல, நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் போட்டுக்கிறேன். அந்த தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஜா சீட்ஸ் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த சப்ஜா சீட்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலாக நம்ம இளநீ வெட்டி வச்சுருந்தோம்ல, அந்த இளநீ தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டேஸ்ட்டான இளநீர் சர்பத் ரெடி ஆயிரும். நம்ம இதில் ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இது நல்ல நமக்கு கூலிங் டைம்னால நமக்கு இளநியே ரொம்ப குளிர்ச்சி தான். ஸோ நம்ம அதை ஐஸ் க்யூப்லாம் போடணுன்னே அவசியம் இல்லை. ஸோ நம்ம எப்படி எடுத்து குடித்தோன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் யுவர் வ்ளாக்ஸ்.